வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம டிஆர்எஸ் சாஃப்ட்வேர் நம்ம கம்பெனியோட கூகுள் குரோமுக்கான ஒரு ஆட்-ஆன், அதாவது வாட்ஸ்அப் சிஆர்எம் அப்படின்றது ஒன்று பண்ணியிருக்கோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதை எப்படி குரோமில் வந்து இந்த ஆட்-ஆனை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். இது நார்மலாக வந்து நம்ம வந்து ஒரு web.whatsapp.com அப்படின்னு வந்து கூகுள் குரோமில் போட்டோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேனிங் பண்ண சொல்லும். நமக்கு அது எல்லாருக்கும் தெரியும். வெப்பு மொபைல்லேருந்து ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு லிஸ்டிங் வந்துடும். இப்போ நம்மளோட சேட்ஸ் இதெல்லாம் இதுக்கு அடுத்து இந்த இடத்துல சேட்ஸ் வரும். இதில் நம்ம சாஃப்ட்வேரில் என்ன எக்ஸஸாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஆட்-ஆன், இந்த நம்ம ஆட்-ஆன் போட்டாச்சுன்னா தான் இந்த ஹால், 100, 1-to-1 குரூப் இதெல்லாம் வந்து எக்ஸஸாக நமக்கு வரும். இது பேர் வந்து லேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த லேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், என்னென்ன பண்ணணுன்றதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஒரு செஷனில். இப்போ நம்ம வந்து இந்த 3 டாட் இருக்குது இல்லையா, இது வந்து ப்ராட்காஸ்ட், அதாவது நம்ம மெசேஜ் அனுப்பக்கூடியது 1-to-1 அப்படின்னா ஒருத்தருக்கா. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டம்மி நம்பருக்கு, என்னோட இன்னொரு நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம். இங்கே வந்து மெசேஜை வந்து எப்படி அனுப்பலாம், இந்த இடத்துல வந்து ஒரு நம்பர் போட்டாச்சு. இது வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக வாட்ஸ்அப்புக்கு என்ன பண்ணணும்னா, மொபைலில் வந்து ஸ்டோர் பண்ணணும், இல்லைன்னா நம்ம வந்து வெப்பில் போனாலும் அது ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கான்டாக்டை செலக்ட் பண்ணி அனுப்ப முடியும். பட் இந்த ப்ராட்காஸ்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த நம்பர்ஸை இன்சர்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் 1 by 1 அடுத்த நம்பர்ஸ் இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம், 10 நம்பர் 100 நம்பர் கூட. ஆனால் இது வந்து பல்க்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு டூல் கிடையாது. இது வந்து சிஆர்எம், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்ன்றது. ஒரு 20 மெசேஜ் 30 மெசேஜ் நம்ம ரெகுலராக அனுப்பக்கூடியவங்களுக்கு அனுப்புறதுனால எந்த தொல்லையும் இருக்காது. நார்மலாக நீங்கள் திடீர்னு 100-200 மெசேஜ் இதில் அனுப்புறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் பேன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு பல்க் மார்க்கெட்டிங்கு இது யூஸ் பண்ணாதுங்க. அதுக்கு வந்து வாட்ஸ்அப் ஏபிஐ அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் நம்ம கையிலேயே இருக்குது. அதாவது எப்படின்னா, உங்களோட மொபைலில் வந்து மெட்டான்றது இந்த ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்புக்கும் வந்து ஓனர் கம்பெனி. அந்த மெட்டா மூலமாக மெட்டா வெரிஃபைடு ஏபிஐ அப்படின்ற ஒரு கான்செப்டில் போய் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை வந்து மெட்டா வெரிஃபைட் பண்ணிவிட்டு அதை வந்து அஃபிஷியல் மார்க்கெட்டிங்காக பண்ணும்போது உங்களுக்கு 1000-10,000 மெசேஜ் அனுப்பினாலும் பேண்ட் ஆகுது. அதை நம்ம வந்து செப்பரேட்டாக பார்க்கலாம். இப்போ இங்கே மெசேஜில் வந்துட்டு இந்த இடத்துல டெம்ப்ளேட் சைஸு டைப் வந்து மெசேஜில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா மெசேஜ்னு இருக்கும். இது வந்து ஒன்லி டெக்ஸ்ட் மெசேஜ். இது வந்து மெசேஜ் ப்ளஸ் இமேஜ், வீடியோ, மெசேஜ், டாக்குமெண்ட், ஆடியோ. நீங்கள் டாக்குமெண்ட் அனுப்பணும்னா இதில், மெசேஜ் கூட நீங்கள் காண்டாக்ட் நம்பர் எதாவது அட்டாச் பண்ணணும்னா இதில், மெசேஜில் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் பட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இதில், உங்கள் ப்ராடக்ட் அப்படின்னா உங்களோட பிஸ்னஸில் இருக்கிற ப்ராடக்ட் இதில் ஆட் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து மெசேஜ் ப்ளஸ் இமேஜ்ன்றதை கொடுத்துட்றோம். இந்த இடத்துல வந்து ஒரு ஆட் இமேஜில் போய் நம்ம மெசேஜ் இமேஜ் ஆட் கொடுத்துக்கிறோம். இதில் வந்து சும்மா இந்த லோகோ இமேஜ் ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறோம். இங்கே வந்து எஸ் சார், thanks for contacting us, we will get back to you soon அப்படின்னு நம்ம வந்து மெசேஜ் டைப் பண்ணிட்டோம். இந்த இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதில் வந்து இந்த வேரியபிள்ஸ் காமிக்கணும் அப்படின்னா இதில் வந்து இந்த இடத்துல சும்மா இது வரைக்கும் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ். இந்த இடத்துல இமோஜி கொடுக்கணும் அப்படின்னா இங்கே தம்பு கொடுக்குறீங்க. இது எல்லாமே இதில் நம்ம மெசேஜில் ஆட் பண்ண முடியும் கஸ்டமரில். இதில் அடிஷ்னலாக இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே ஸ்டார்ட் கொடுத்துட்றோம், நம்ம குயிக் ஸ்டார்ட். மெசேஜ் வந்து சென்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கேன். மெசேஜ் வந்து போயாச்சு. இங்கே அட்டாச்மெண்ட் எஸ், ப்ராடக்ட்டு, ஸ்டேட்டஸ் வந்து சென்டுன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அனுப்பிச்ச மெசேஜ் போயிடுச்சா அப்படின்றது நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து மெசேஜ் வந்து நம்ம அனுப்பிச்ச இமேஜ் போயிடுச்சு. இமேஜ் கூட வந்து டியர் சார், தேங்க்ஸ் ஃபார் கான்டாக்டிங் அஸ், வில் கெட் பேக் டு யூ சூன் அப்படின்றது வந்து மெசேஜ் வந்துடுச்சு. இப்போ இது போல் நம்ம இங்கே வந்து மெசேஜ் அனுப்புகிறோம். இதுலேயே நீங்கள் வந்து ஒரு 10-20 மெசேஜ் வந்து அர்ஜென்ட்டாக அனுப்பணும்னாலும் அனுப்பலாம்.
அதேமாதிரி நீங்கள் இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாவோ இல்லை ஒரு எக்ஸல் ஃபைலாவோ நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அப்லோட் பண்ணலாம். கான்டாக்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி நம்ம வந்து சென்ட் பண்ண முடியும். இந்த ஒரு ஆப்ஷன். இதுக்கு அடுத்து வந்து டெம்ப்ளேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னும் போது ஒரு தடவை நீங்கள் வந்து டெம்ப்ளேட்டில் போயிட்டு அதாவது டேரெக்டாக டைப் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால ஆட் டெம்ப்ளேட். நீங்கள் ஒரு ஃபார்மாலிட்டி மெசேஜஸ்லாம் ஒரு கம்பெனிக்கு இருக்கும். வெல்கம் மெசேஜ்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் ஃபாலோ அப் இருக்கும். கேட்லாக் சென்டிங் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு கூட டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறோம். இந்த டெம்ப்ளேட்டுக்கு பேர் வந்து சும்மா நம்ம டெஸ்ட் அப்படின்னு வச்சிடறோம். இது 1 to 1க்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அனுப்பும்போது குரூப்பாக கூட அனுப்பிச்சிக்கலாம். இதுக்கு ஒரு வேல்யூன்றது வந்து பர்சனலைஸ் வேல்யூ 1 அப்படின்னு போட்டுட்டோம். இங்கே வந்து இதே மாதிரி இங்கேயும் வந்து மெசேஜ் ப்ளஸ் கான்டாக்ட் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துட்டோம். இங்கே டிஆர் சார். இதில் நம்ம வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ இங்கே வந்து இந்த வேரியபிள்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட நம்ம கான்டாக்டில் அவங்கள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் நேமா லாஸ்ட் நேம், இல்லை கான்டாக்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஃபுல் நேமா, இல்லை இந்த வாட்ஸ்அப் நேம். வாட்ஸ்அப் நேம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் அவங்க நம்பரை அவங்க என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களோ, அதாவது இப்போ என்னோட மொபைல் நம்பரில் நான் என்னோட வந்து ரமேஷ் கோவிந்தராஜன் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப் நேம் கொடுக்கும்போது ஸ்டோர் பண்ணாதவங்க நம்பருக்கு நம்ம அனுப்பினாலும் அந்த டியர்ன்ற இடத்துல அவங்களோட பேர் வந்து அந்த இடத்துல வந்து ஃப்ளாஷ் ஆகும். இப்போ இங்கே வந்து அதே தேங்க்ஸ் அப்படின்னு போட்டுறோம். இமேஜில் போய்ட்டு ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு இமேஜ் கொடுத்துட்றோம். சேவ் பண்ணிடுறோம். இது ஒரு டெம்ப்ளேட்டாக. இப்போ இந்த இடத்துல வந்து டெஸ்ட்ன்ற டெம்ப்ளேட் சேவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ப்ராட்காஸ்ட்டில் போகிறோம். அதே போல் மெசேஜ் வந்து இந்த இடத்துல மெசேஜ் வந்து இந்த நம்பருக்கு அனுப்பணுன்றதை டிசைட் பண்ணிடுறோம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செலக்ட் டெம்ப்ளேட்டில் போய்ட்டு இந்த டெஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி இங்கே லைனாக லிஸ்ட் ஆகும் எத்தனை கிரியேட் பண்ணணுமோ. இதில் நம்ம கிரியேட் ஒன்று தான் பண்ணிருக்கோம்ல, அது லிஸ்ட் ஆகும். சேவ் பண்ணிடுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மெசேஜிங் உள்ளே வந்துடும். அந்த இங்கே இமேஜ் ஆட் ஆகிடும். இப்போ நம்ம இங்கே வந்து ஸ்டார்ட் கொடுத்துடலாம். குயிக் ஸ்டார்ட். மெசேஜ் வந்து சென்ட் ஆக ஆரம்பிக்கும். சென்ட் ஆனவொன்னே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இங்கேருந்து வில் பி சென்டிங் அப்படின்னு வருது. இப்போ வந்து அது சென்ட் ஆனதுக்கப்புறம் சென்ட் அப்படின்ற ஒரு சென்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். இப்போ நம்ம அந்த இடத்துல வந்து அதே மாதிரி மெசேஜை போய் பார்க்குறோம். இந்த இடத்துல இமேஜ் வந்தாச்சு. அதே மாதிரி மூணாவது ஆப்ஷன் ஷெட்யூல் ப்ராட்காஸ்ட். ப்ராட்காஸ்ட்னா என்னென்னா, நம்ம வந்து ஒரு கேம்பெயின் வந்து அனுப்ப போகிறோம் ஒரு 20 பேருக்கு. அதை வந்து நம்ம ஒரு ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இப்போ அனுப்பணுமா, எந்த நேரத்துக்கு அனுப்பணும் அப்படின்றது. இப்போ சூஸ் மெசேஜ் அண்ட் டிலே, எவ்வளோ நேரத்துக்கு டிலே ஆகணும், ஷெட்யூல் ஆக்ஷன், அதாவது நம்ம வந்து டைமை செட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆட் ஷெட்யூல் கொடுத்துட்றேன். இப்போ 1 to 1க்கு அனுப்பணுன்றதையும் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்றோம். ஷெட்யூலோட நேம் வந்து ப்ராட்காஸ்ட் ஷெட்யூல் நேம் வந்து டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஃபோன் நம்பர், குரூப். இப்போ குரூப்புக்கு அனுப்பணும்னா இந்த இடத்துல குரூப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். குரூப்பை நம்ம அன்டிக் பண்ணிடலாம். டேபே அன்டிக் பண்ணிடலாம். டேப்ன்றது வந்து இந்த இடத்துல இருக்கிறது. லேபிள் அப்படின்றது வந்து இதே இந்த இடத்துல நம்ம வந்து இதை இங்கே பாருங்கள், இதெல்லாம் லேபிள். இப்போ நம்ம வந்து 1 to 1 இந்த நம்பருக்கு மட்டும்தான் அனுப்ப போகிறோம்ன்றனால இது மூணுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். இல்லைன்னா நம்ம குரூப்புக்கு அனுப்புனா கூட இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன குரூப்புன்றது வரும் நமக்கு. அந்த குரூப் அனுப்பணும். இப்போதைக்கு நம்ம ஒரு நம்பரை மட்டும் செலக்ட் பண்ணிப்போம். நம்பர் செலக்ட் ஆயிடுச்சு. இதே இடத்துல செலக்ட் டெம்ப்ளேட்டுக்கு போகிறோம். சும்மா ஏற்கனவே உள்ள டெம்ப்ளேட் டெஸ்ட் எடுத்துக்கிறோம். அந்த இமேஜ் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்றோம். இந்த இடத்துல வந்து ரெஸ்யூம் இஃப் விண்டோ இஸ் ரீலோட். நம்ம வந்து சப்போஸ் அது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா சென்டிங் இன்டர்வல் வந்து 5 செகண்டில் 10 செகண்ட். இப்போ நீங்கள் 10 பேருக்கு அனுப்பணும்னா ஒரே டயத்தில் போகக்கூடாது. ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் டிலே பண்ணிங்கன்னா ஒன்று ஒன்றா போகும். இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பேன் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். இப்போ ஷெட்யூல் இங்கே கொடுத்துட்றேன் நான். இப்போ வந்து இப்போ 12:43 இருக்குது. 12:47க்கு அனுப்ப சொல்லி ஷெட்யூல் பண்ணுறோம். நம்ம 47 வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம்,
இன்னும் கொஞ்சம் குயிக்காக நமக்கு ரிசல்ட் வேணுன்றனால ஒரு 46 அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றோம். இப்போ 1 to 1 வந்து ஷெடியூல் ஆகிருக்கு, ஒரே ஒரு கான்டாக்ட் நம்பர் வந்து ஷெடியூல் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். 47 வந்து ரன் ஆகிட்டு அந்த ஷெடியூலில் மெசேஜ் போகும், அதை காமிக்கிறேன். இப்போ நம்ம அது கொடுத்துல அந்த அடுத்த ஆப்ஷன் வருவோம், நோட்ஸ். இந்த நோட்ஸ்ன்றது என்னென்னா, நம்ம ஏதாவது முக்கியமான விஷயங்கள் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா இங்கே நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது டாபிக் வந்து கால் டு ராம் கஸ்டமர் அப்படின்னு போட்டுடுறோம். இந்த இடத்துல டாப்பிக்கு ஆட் நோட் ஃபார் அது இங்கே வந்து அதே மாதிரி இந்த நம்பருக்கு நம்ம நோட் பண்ணணும் அப்படின்றது ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இது நோட் அதே இங்கே ஜஸ்ட்டு நம்ம வந்து பெரிய டாபிக் இருந்தாலும் இங்கே எழுதிக்கலாம், இல்லைனா இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிடுறோம். இந்த இடத்துல நமக்கு நோட்ஸ் இருக்கும். நம்ம பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வரும், இந்த இடத்துல நமக்கு இந்த வந்து நோட்ஸ் இருக்குது, நம்ம ஃபாலோஅப் இருக்குது அப்படின்றது. அதே மாதிரி இந்த டேப் அப்படின்றதுக்கு வந்துடும். இந்த டேப்ன்றது தான் மேலே இந்த ஆல் அண்ட்ரீடு 1 to 1 இதெல்லாம் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ இங்கே மேலே இருக்கிறது வந்து இந்த ஒரு 7 டேப் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து இந்த அஃபிஷியல் டேப்ன்றது வேண்டாம், இந்த கண் மாதிரி இருக்குது, இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஸ்லாஷ் வந்துடும், ஸோ அது போயிடும். அதேமாதிரி எனக்கு பிஸ்னஸ் வேண்டாம், அதே மாதிரி வெயிட்டிங் ரிப்ளை வேண்டாம், எனக்கு இந்த 1 to 1 வேண்டியதில்லை, அன்ரீடும் வேண்டியதில்லை. இப்போ எனக்கு தேவை குரூப்பு ஆல், இது மட்டும் போதும் அப்படின்றது வச்சுக்கலாம், இல்லை அன்ரீட் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த 3 வந்துடும். இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேப் வேணும் அப்படின்னா இங்கே ஆட் டேப்பில் போயிட்டு, இந்த டேப் எதுக்கு கிரியேட் பண்ணுறோன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு கால்ஸ் வருது, அந்த காலை நம்ம வந்து ஒரு ஃபாலோஅப்பில் வைக்கணும் அப்படின்னா ஃபாலோ அப் கால்ஸ். இப்போ நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் மெசேஜ் அனுப்புகிறீங்க, அந்த மெசேஜை வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து இங்கே கிரியேட் பண்ணிட்டு இங்கே உங்களோட காண்டாக்ட்ஸ் லிஸ்டிங் வரும். இதில் நீங்கள் எந்த காண்டாக்டை வேணாலும் அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த டேபுக்கு. அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டேபை சேவ் பண்ணிவிடுங்க, டேப் இந்த இடத்துல வந்துடும். இப்போ எனக்கு இந்த ஒரு காலை இப்போ இந்த பர்டிகுலர் நம்பரை நான் கஸ்டமர் ஆக்கணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வே ஆஃப் மார்க்கெட் சிஆர்எம் வரும். இந்த சிஆர்எம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே டேப் இருக்கும். இந்த இடத்துல ஆட் டு டேப் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபாலோ அப் கஸ்டமர்ஸ் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இவர் இங்கே ஃபாலோஅப்பில் வந்துடுவார். என்னென்னா நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 50 என்கொயரி வரும். அப்போ அந்த 50 என்கொயரியில் யார் நமக்கு வந்து அதில் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் வருவாங்க, நியூ கஸ்டமர்ஸ் என்கொயரி வருவாங்க. அப்போ நியூ கஸ்டமர்ஸ் ஃபாலோஅப் கால்ஸ் அப்படின்றதில் கொடுத்துருவோம் அப்படின்னா நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த ஃபாலோஅப் கிளிக் பண்ணியாச்சுன்னா யாரெல்லாம் ஃபாலோஅப்பில் கொடுத்தோமோ அவங்கெல்லாம் இங்கே வருவாங்க. இப்போ நம்ம டேப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ இங்கே வந்து ஒர்க் ஃப்ளோ. இந்த ஒர்க் ஃப்ளோ அப்படின்றது வந்து நமக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது எப்படின்னா ஓரளவுக்கு ஆட்டோமேஷன் சொல்லலாம். இப்போ வந்து இது எப்படி பண்ணுறதுன்றத நம்ம சொல்கிறோம். ஆட் ஒர்க் ஃப்ளோன்னு ஒன்று கொடுத்துறோம். ஒர்க் ஃப்ளோ நேம் வந்து வெல்கம் அப்படின்னு ஒரு கொடுத்துறோம். வெல்கம் மெசேஜ் அப்படின்னு நம்மளாக கொடுத்துக்கிற பேர் தான். 1 to 1 வச்சுக்கிறோம். ஒர்க் ஃப்ளோ வந்து ஆனில் கொடுத்துட்றோம். இது எக்ஸிக்யூட் எவ்ரி இன்கமிங் அப்படின் போது எந்த மெசேஜ் இருந்தாலும் இது டிஃபால்ட்டாக போகும். நம்ம இங்கே வந்து புதுசாக வர சேட், நம்ம கூட யார் சேட்டை புதுசாக ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது எக்ஸிக்யூட்டிவ் ஃபஸ்ட் செலக்டட் கீவேர்டு. நம்ம செலக்டட் கீவேர்டு வச்சுக்குவோம். கீவேர்டு வந்து சும்மா நம்ம வந்து ஹலோ அப்படின்றது வந்து ஒரு கீவேர்டை வச்சுக்குவோம். இந்த கீவேர்டு வந்து கண்டெயின் த வேர்டு. இங்கே எப்படின்னா ஓல் வேர்டு மேட்ச், அதாவது நம்ம வந்து ஒரு வார்த்தை கொடுக்கணும், அந்த ஃபுல் வார்த்தையும் மேட்ச் ஆனால் தான். இது வந்து அலோன்றது ஒரே வார்த்தைன்ற பிரச்சனை இல்லை. ஐ நீட் மோர் இன்ஃபோ அப்படின்னு நம்ம இங்கே கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே ஐ நீட் மோர் இன்ஃபோ அப்படின்னு அந்த கிளியர் கட் வேர்டு வந்தால் தான். இல்லை அந்த ஆப்ஷன் இது இந்த ஓல் வேர்டுன்றது. இல்லை ஸ்டார்ட் வித் எண்ட் வித் இந்த வேர்டு அப்படின்றது. கண்டெயின் த வேர்டுனா இந்த வார்த்தை எங்கே இருந்தாலும், அலோன்றது வந்து முன்னாடி இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம், கண்டென்ட்டுக்கு நடுவில் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் இந்த ரிப்ளை வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போகும். இந்த கேஸ் சென்சிட்டிவ் ஆன் பண்ணிவிட்டோம்னா ஸ்மால் இருந்தால் ஸ்மால், கேப்ஸ் இருந்தால் கேப்ஸ் இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். அதனால் இதெல்லாம் டிஃபால்ட்டாக ஆஃப்லேயே இருக்கட்டும். சென்ட் மெசேஜ், ஷோ டைப்பிங் ஸ்டேட்டஸ். அதாவது இப்போ எப்படின்னா நமக்கு ஒரு மெசேஜ் இதுக்கு அனுப்புகிறாங்க. இந்த ஒர்க் ஃப்ளோன்றது வந்து ஒரு ஆட்டோமேஷன், அது மூலமாக அங்கே வந்து மெசேஜ் போகும். ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மெசேஜ் அந்த அடுத்த செகண்டு அவங்களுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு டைப்பிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அது மூலமாக அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆகும். ஸோ லைவாக ஒரு பர்சன் வந்து உட்காந்து டைப்பிங் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம இங்கே வந்து
மெசேஜ் வந்து ஆட் பண்ணலாம். இங்கே நம்ம வந்து சும்மா அந்த ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்கோம், அதையே இங்கே ஆட் பண்ணிப்போம் சாம்பிளுக்கு. இப்போ சேவ் பண்ணிடுறோம். வெப்சைட் அப்படின்னு கொடுத்துட்டோம் மெசேஜ். நம்ம வந்து சேவ் ஒர்க் ஃப்ளோ கொடுத்தோன்னா இங்கே வந்து சேவ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஆட் கொடுத்து போனோம், இங்கே வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆனில் இருக்குது. கீவேர்டு வந்து ஹலோ அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து அந்த கீவேர்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரிப்ளை பண்ணுவோம். ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு ரிப்ளை கொடுத்துறோம் நம்ம. இப்போ அந்த ஹலோ அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து இந்த இடத்துக்கு வந்து ரிசீவ் ஆகிடுது. இப்போ பாருங்கள், அந்த இடத்துல டைப்பிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்தது. திருப்பி இந்த இடத்துல இங்கே டியர் அந்த நம்பர், நம்ம வந்து நம்பர் மட்டும் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, நேம் இல்லாதனால வெல்கம் டு மை சைட் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த இமேஜ். இப்போ நம்ம கொடுத்து இந்த கான்ஃபிகரேஷன் இந்த டியர் நம்ம நம்பர் இங்கே நேமை ஸ்டோர் பண்ணியிருந்தால் நேம் டிஸ்பிளே இருக்கும், அது இல்லாதனால இங்கே நம்பர் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். இது எப்படின்னா ஒரு ஆட்டோமேஷன் மாதிரி நமக்கு. இதில் வந்து நீங்கள் பலவிதமான, இது வந்து ஒரு பெரிய ஒரு டுட்டோரியல் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறீங்க, எஸ் ஆர் நோ. அப்போ எஸ்ன்னா ஒரு பதில் அனுப்பணும், நோன்னா ஒரு பதில் அனுப்பணும். ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ப்ராடக்டோட கேட்லாக் அனுப்பலாம். இல்லை நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட் வேணுன்றது ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். 1 2 3 போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்டைல்ஸ்னால் தெரியுங்கன்னா பேண்ட்டா ஷர்ட்டா தனித்தனி ஆப்ஷன்ஸ். அவங்க பேண்ட் அப்படின்றது கிளிக் பண்ணாங்கன்னா பேண்ட்டில் என்னென்ன வெரைட்டி வச்சுருக்கீங்கன்ற கேட்லாக் அனுப்பலாம். இது மாதிரி பிஸ்னஸுக்கு வந்து பலவிதமான யூஸ். நீங்கள் அதாவது நம்ம இப்போ நம்ம சொன்னதெல்லாம் விட இன்னும் அட்வான்ஸாக யூஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட இந்த சில கம்பெனிஸ் நம்மக்கிட்ட வாங்கணும் இந்த ஒர்க் ஃப்ளோவை கிட்டத்தட்ட 100கணக்கான கீவேர்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எந்த ஒர்க்குமே அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாகிடுது. ஏன்னா வரக்கூடிய என்கொயரிகள் எல்லாத்தையுமே அவங்க ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணுறாங்க. எல்லாமே ஆட்டோமேஷன் மெசேஜ் போயிடுது. ஃபைனலாக அந்த ஆட்டோமேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட் டு கார்ட் போயிடும். ஆட் டு கார்டில் போய்ட்டு அவங்க பே பண்ணிடுவாங்க, அவங்க ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணுறாங்க. அந்த லெவலுக்கு நம்ம கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த டெக்ஸ்டைல்ஸ் இந்த பாரிஸில் ஹோல்சேல் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இது மாதிரி வாங்கி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அவங்களோட ஒர்க் வேலைப்போல் வந்து மிக மிக குறைஞ்சி ரொம்ப ஈஸியான வேலையை அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம இந்த ஷெடியூலும் பார்த்துட்டோம், ஒர்க் ஃப்ளோ பார்த்துட்டோம். இது வந்து ரிமைண்டர். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த ஆட் ரிமைண்டர் அப்படின்றது வந்து இப்போ இங்கே வந்து நம்ம நோட்டு இந்த இடத்துல டெம்ப்ளேட் பார்த்தோம், இங்கே வந்து ப்ராட்காஸ்ட் பார்த்தோம், இது வந்து ஷெடியூல் ப்ராட்காஸ்ட் பார்த்தோம். இது வந்து ரிமைண்டர். நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு ஞாபகப்படுத்தணும். இப்போ ஆட் ரிமைண்டரில் போகிறோம், எத்தனை மணிக்கு நமக்கு வந்து ரிமைண்ட் பண்ணணும், ரிமைண்டருக்கு வந்து எந்த நம்பருக்காக பண்ணணும், ஃபாலோ அப் வித் என்ன டாப்பிக்காக என்ன ரீசன்றது போட்டுவிட்டோம்னா நமக்கு வந்து இந்த ரிமைண்டர்ஸ் வந்து செட் ஆகிடும். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் அந்த 4 கட்டம் இருக்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணோம்னா பிளர் செட்டிங். இது என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, நம்மளோட நேம்ஸ் எல்லாம் யாருக்கும் டிஸ்பிளே ஆக வேண்டாம் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் வந்து இந்த வீடியோ போடும்போது இதெல்லாம் வந்து பிளர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பிளர் மெசேஜை நான் ஓப்பன் பண்ணினேன்னா மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு வந்து வெளியில் தெரியும். ப்ரொஃபைல் நேம் வந்து நம்ம பிளரை ரிலீஸ் பண்ணால் ப்ரொஃபைல் நேம் எல்லாம் தெரியும். இப்போ நம்ம எதை வேணும் அப்படின்றத வச்சுட்டு இது வந்து ஒரு கஸ்டமைஸாக நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து வாட்ஸ்அப் லிங்க் ஜென்ரேட்டர். இப்போ நீங்கள் வந்து யாருக்காவது வாட்ஸ்அப் வந்து வெப்சைட்லையோ எதுலையோ நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த நம்பருக்கு வந்து நான் வெப்சைட்டில் வந்து எனேபிள் பண்ணணும் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்குறேன். மெசேஜ் வந்து ஹலோ நீட் மோர் இன்ஃபோ, அதாவது உங்கள் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி. அதனால் ஹலோ நீட் மோர் இன்ஃபோன்னு உங்கள் கஸ்டமர் உங்கள் வெப்சைட்லேருந்து இதை கிளிக் பண்ணி அனுப்புவாங்க. இப்போ கிரியேட் லிங்க் கொடுத்துட்டோம்னா இந்த கியூஆர் கோடு வரும். இந்த கியூஆர் கோட் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம், இந்த இமேஜினிங் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லிங்க்லேருந்து கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்கள் வெப்சைட்டில் வந்து அந்த லிங்க் வந்து அங்கே ஜென்ரேட் ஆகி ஃப்ளாஷ் ஆகிடும். இப்போ வாட்ஸ்அப் லிங்க் ஜென்ரேட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து இங்கே யூட்டிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஷோ ஒன்லி ப்ரொஃபைல் ஐக்கான்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு அந்த நேம் இதெல்லாம் வராமல் வெறும் ஐக்கான் இருந்தால் போதும். இடம் நிறைய வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள ஷார்ட்டேஜ் ஆகிடும்.
இது எனேபிள் லிங்க் ப்ரிவ்யூ அப்படின்றது என்னென்னா, நம்ம ஏதாவது வெப்சைட்டோட லிங்க் வந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம கர்சர் வைக்கும்போது அந்த வெப்சைட்டோ இல்லை அந்த வீடியோவோ அதோட வந்து ப்ரிவ்யூ காமிக்கும். இதை கிளிக் பண்ணோம்னா இது எக்ஸ்போர்ட் கான்டாக்ட். இதில் வந்து ஃப்ரம் கான்டாக்ட், ஃப்ரம் குரூப்பு. இந்த ஃப்ரம் கான்டாக்ட் அப்படின்னா இங்கே வந்து ஆல் கான்டாக்ட் ஃப்ரம் த சேட் லிஸ்ட். சேட் லிஸ்ட்னா இந்த 503 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 503 பேர் அப்படியே டவுன்லோட் பண்ண முடியும். சேவ்டு கான்டாக்ட் ஃப்ரம் சேட் லிஸ்ட்னா இதில் நம்ம யார் நேம்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த லிஸ்ட்டெல்லாம் சேவ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஃப்ரம் குரூப்ஸ்னால் இப்போ இங்கே வந்து ஆல் குரூப்ஸ் ஆல் கான்டாக்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா குரூப்லேருந்து நமக்கு வந்து கான்டாக்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகும். இப்போ இல்லை நம்ம வந்து அந்த குரூப்பில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிற கான்டாக்ட்ஸு அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆல் குரூப்ஸ் ஆல் கான்டாக்ட் போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம இங்கே டவுன்லோட் எக்ஸல் கொடுத்துறோம். டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம வந்து உள்ளே போய்ட்டு அந்த ஃபைலை பார்க்குறோம். ஆல் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா குரூப்லேருந்து இப்போ நான் இங்கே எந்தெந்த குரூப்லலாம் இருக்கணும் அந்தந்த குரூப்லேருந்து முக்கியம். இது வந்து ஒரு குரூப்பு. இந்த குரூப்பில் வந்து உள்ள கான்டாக்ட்ஸ் அடுத்த ஒரு குரூப், அதுக்கு அடுத்த ஒரு இது வந்து ஒரு டேப்லையும் வந்து இந்த குரூப் வந்து லிஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம எத்தனை குரூப்பில் இருக்கோமோ அத்தனை டேப் இங்கே வந்து தனித்தனியாக ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு வந்து எந்த குரூப்பில் எந்த கான்டாக்ட்ஸ் இருந்தாங்கன்ற கன்ஃபியூஷன்ஸும் கிடையாது. நம்ம அதே மாதிரி அந்தந்த குரூப்புக்கு வந்து ரிப்ளை பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். இது வந்து ப்ராட்காஸ்ட் நம்ம ஏதாவது கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராட்காஸ்ட்டில் இருக்கிற கான்டாக்ட்ஸையும் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ டேப் அப்படின்னா நம்ம இங்கே மேலே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபாலோ கஸ்டமர்ஸில் வந்து ஒரு 500 கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா அந்த டேப்பில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து நம்ம கான்டாக்ட் பண்ண முடியும். லேபிளும் அதேமாதிரி தான். இந்த விஷயம் இது வந்து அதேமாதிரி குரூப் ஃபீச்சர்ஸ். இதுக்கு டூப்ளிகேட் குரூப் ஃபைண்டர்னா நம்ம குரூப்பில் டூப்ளிகேட் இருக்கான்னு பார்க்கறதுக்கு. பல்க் குரூப் ஜாயின்டர்னா நம்ம வந்து குரூப்பில் வந்து பல்காக ஜாயின் பண்ண வைக்கலாம் கஷ்டம் நம்மளோட நம்பர்ஸை போட்டு. இது குரூப் டிஸ்ட்ராயர்னா இது நம்ம குரூப் வேண்டாம்னா ஈஸியான முறையில் டெலீட் பண்ணுறது. இது குரூப் க்ளோனர். இது வந்து நம்ம நார்மலாக இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம எதுவும் யூஸ் பண்ணுறதுக்கான அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா நம்ம எதாவது தவறாக யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் பேன் ஆகிடும். இது குரூப் க்ளோனர் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு குரூப்பில் இருக்கீங்க, ஒரு 500 பேர் இருக்காங்க. அதில் அதே குரூப் மாதிரி ஒரு குரூப் வேணும் அப்படின்னா குரூப் க்ளோன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதே குரூப்பை வந்து சேம் கான்டாக்டோட ஒரு க்ளோனிங் எடுத்து உங்களை அட்மினாக போட்டு கொடுத்துரும். நீங்கள் அதுலேருந்து அந்த நம்பருக்கு வந்து அனுப்ப முடியும். ஆனால் நீங்கள் இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் ரொம்ப தேவை இருந்தால் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இது வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பேன் பண்ணிட்டாங்கன்னா அந்த நம்பரை திருப்பி நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் இதில் இருக்கிற நல்ல ஃபீச்சர்ஸை இந்த குரூப் கிரியேட் பண்ணுறது, ஃபாலோஅப்பு, டேப்பு, ஷெட்யூல்டு மெசேஜ், இந்த ஃப்ளோ சார்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி இது ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டை கிளியராக யூஸ் பண்ணோம்னா நம்ம பிஸ்னஸ்க்கு இது வந்து மிக மிக ஒரு அருமையான ஒரு சாஃப்ட்வேர். இது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்னோடய இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இமெயில் ஐடி info@dsrsoft.in அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நான் உங்களுக்கு வந்து அதில் வந்து தெளிவுபடுத்துகிறேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி இந்த ஆப், அதாவது இந்த ஆடை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்ற வீடியோ வந்து நான் வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.